நானும் சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் அல்லது நானும் படித்த ஒரு அறிவு ரீதியாக இஸ்லாமிய மார்க்கத்தில் சில நம்பிக்கைகள் சில பிற மதங்களில் இல்லாத சில விஷயங்களை நான் முக்கியத்துவப்படுத்தி பார்த்துருக்கிறேன். நான் அறிஞ்ச வகையிலும் என்னோட சில பேர் கலந்துரையாட அடிப்படையில். அப்போ அந்த அடிப்படையில் பிரதானமாக ஒற்றுமையாக இருக்கலாம், ஒழுக்கமாக இருக்கலாம், சமூக விழுமியங்கள் சார்ந்து நிறைய விஷயங்களை சொல்கிற ஒரு இஸ்லாமிய மதத்தில் இப்போதைய அண்மைய சூழலாக இருக்கலாம், இதுக்கு முன்னர காலமாக இருக்கலாம், இந்த அரபு நாடுகளில் பெரும்பாலான இடங்களில் யுத்தங்கள் நடைபெறுறது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவின அந்த ஒரு சமூகத்தினரான தான் நடைபெறதா நான் பார்க்குறேன். அது பிள்ளையாகவும் இருக்கலாம் நாம் சொல்கிற விஷயங்கள். அப்போ அதை குர்ஆன் சொல்கிற விஷயம் ஒழுக்கம், காருண்யமாக இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், அன்பு என்ற நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும் இந்த மத ரீதியாக இப்படியான விஷயங்கள் ஏன் நடைபெறுது? அதுவும் சில ஒரு இஸ்லாமிய சமூகத்தினரே அதை அந்த இப்போ அண்மையிலான அந்த சில யுத்தங்களை பார்த்து சில இஸ்லாமியர்கள் ஐயோ இப்படி நடக்குது, இவரெல்லாம் ஒரு இது இஸ்லாமிய மதத்தை நான் சொல்லக்கூடிய மாதிரி இல்லையே என்று நினைக்கிற அளவில் சில மனக்கசப்பான நிகழ்வுகள், பாரிய யுத்தங்களாக இருக்கலாம், அழிவுகளாக இருக்கலாம், உயிர் சேதங்கள் அப்படிலாம் நடக்குது. இதை மத ரீதியாக செய்கிறாங்களா, இது என்ன மாதிரி என்று எனக்கு ஒரு தெளிவு தேவைப்படுது. இதாவது மதத்தின் பேரில் செய்கிறாங்களா, இது அவங்க ஒரு மாட்டு இதாக விளங்கி கொண்டு நடத்துகிறாங்க. அரபு நாடுகளை எல்லாம் பார்க்குறோம், எல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக இருக்குது. உலகத்தில் 54 அரபு இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. அரபு இஸ்லாம் ரெண்டையும் சேர்த்து 54 நாடு. இந்த கேட்டகரிக்குள்ளே எந்த நாடுகளும் இல்லை. இவ்வளவு அதிகமான நாடுகள் எங்கேயுமே இல்லை. முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுகள் தான் இவ்வளவு இருக்கும். அவ்வளவு நாடுகள் இருக்கிற போது இந்த அடிக்கடி யுத்தம் வருகிறத பார்த்தோம்னா ஏன் அடிச்சுக்கிறாங்க முஸ்லீம்கள் என்று சொல்கிறாங்க, முஸ்லீம்களே இப்படி அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது, இது சரிதானா, இந்த யுத்தங்கள் எதற்காக வருகிறது என்பது தான் அவருடைய இரண்டாவது கேள்வி. இந்த கேள்வியில் நம்ம 2 விதமாக இதை புரிஞ்சுக்கிறணும். அண்மை காலமாகவே நீங்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 100 ஆண்டு கூட தேவை, அதுக்கு முன்னாடியே போய் பார்த்தா ஒட்டோமான் கலிஃபேட்டு விழுகிற நேரம், ஒட்டோமான் கலிஃபேட்டுன்னா முதலாவது உலக மகா யுத்தம் நடைபெறுகிற போது 2 விதமான ஒரு புறமாக இத்தாலியினுடைய அதிகாரம் உச்சத்தில் இருக்கிற நேரம், அதே நேரத்தில் துருக்கியினுடைய தலைமையில் ஒரு பெரிய ஆட்சி இருந்தது. துருக்கி தான் அவங்க லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா அரபு நாடுகளும் துருக்கிக்கு கீழே தான் இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற சவுதி அரேபியா அன்றைக்கி சவுதி அரேபியாவாக இருக்கலை, இன்றைக்கி இருக்கிற குவைத் அன்றைக்கி குவைத்தாக இருக்கலை, இன்றைக்கி இருக்கிற பஹ்ரைன், இன்றைக்கி இருக்கிற எந்த அரபு நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அத்தனையும் என்ன சொல்லப்படும்னா உஸ்மானிய ஹிலாபத்து, ஒட்டோமான் கலிஃபேட் என்கிற பேரில் தான் இருந்தாங்க. அங்கே இருந்த உஸ்மானுங்கிற ஒருத்தர் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் முழு தேசத்தையுமே. ஏன்னா முகமது நபி அவங்க மரணிக்கும் போது இப்போ நம்ம பார்க்குற இந்தியா இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த இந்தியா இருக்குல்ல, நேபாள், வங்காளதேசம், பாகிஸ்தான், இதையெல்லாம் ஒன்றிணைத்த ஒரு இந்தியா இருந்ததில்ல பாரதம். இப்போ இருக்கிறதையும் பாரதம் தான் சொல்கிறாங்க, ஆனால் நிஜ பாரதம் அதுதானே. அவ்வளவு பெரிய இந்தியா அளவுக்குண்டான ஒரு தேசம் முகமது நபி மரணிக்கும் போது முகமது நபியுடைய கண்ட்ரோலில் இருந்தது. வெறும் 10 ஆண்டுகளுக்குள்ளாக அவ்வளவு தேசத்தை விட்டுட்டு தான் முகமது நபி மரணிச்சாங்க. அதற்கு பிறகு இஸ்லாமியர்கள் பரவ ஆரம்பித்து பல நாடுகளும் கைப்பற்றப்பட்டு ஒட்டோமான் கலிஃபேட்டுக்கு கீழே இவ்வளவு நாடுகள் இருந்தது. முதலாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு இந்த நாடுகள் எல்லாம் சிதற ஆரம்பிக்கிறது. அதுக்கான காரணம் என்ன? முதலாம் உலக மகா யுத்தம், பிறகு 2ஆம் உலக மகா யுத்தம். இந்த யுத்தங்களை ஜெயிக்க வேண்டியிருந்தது. உள்ளக்குள்ள எப்படி இருக்குதுன்னா பிரித்தானியா பேசிக்கொள்ளுது எல்லா ஆட்கட்டையும். உதாரணமாக சவுதியை ஒரு பகுதி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா நீ எங்கள் கூட நின்றுக்க, வெளியில் அங்கே நின்றுக்க, உள்ளுக்குள்ளே எங்களோட நின்றுக்க. யுத்தம் முடிஞ்சதோட உன்னை தனி நாடாக ஆக்கி தந்துடுறோம், தனித்தனியாக பிரித்து தந்துடுறோம்னு சொல்லி பேசிக்கிட்ட அடிப்படையில் அந்த 2ஆம் உலக மகா யுத்தம் அவ்வளவு ஒரு புறம் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் அடிவாங்க, எல்லாத்துக்குமே இதுதான் பேசிக்காக அமைஞ்சது. ஏன்னா நம்பினவங்க வெளிப்படையாக நிற்கலை. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து நாடுகள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது, தனித்தனி நாடுகளாக எல்லோருமே மாறிவிடுகிறார்கள். அந்த பிரித்தானியாவை நம்பின அந்த இடம்தான் இன்றைக்கும் எங்களுடைய மக்கள் பாலஸ்தீனத்தில் அடி வாங்குவதற்கு காரணமாக இருக்கிறது. பாலஸ்தீனத்தை மட்டும் என்ன பண்ணிட்டான்டா அந்த நேரத்தில் தனியாக விட்டுட்டு எல்லாத்தையுமே தனியாக பிரித்து கொடுத்துட்டான். அன்னைக்கு அதுக்கும் தனி நாடு ஆக்கியிருந்தாங்கன்னா அப்போ தனி நாடாக தான் அவங்க இருந்தாங்க, அங்கீகரிக்காம விட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நாடுகளுக்குள் நடக்கக்கூடிய சண்டைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரிரு சண்டைகள் மட்டும்தான் 2 இஸ்லாமிய நாடுகள் அடித்துக்கொண்ட சண்டைகளாக இருக்கும். உதாரணமாக ஈரான் வார் நடந்துக்கிட்டு இருந்தது. 15 ஆண்டுகளுக்கு மேலே நடந்த ஒரு யுத்தம் அது. ஈரான் சதாம் ஹுசைனும் அன்றைய ஈரானுடைய ஆட்சியாளர்களும் செய்த யுத்தம். இது மத ரீதியிலான சண்டை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சதாம் ஹுசைன் மரணிக்கிற நேரத்தில் தான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார். சதாம் ஹுசைன் இன்னைக்கு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா குரானை கையில் வச்சுக்கிட்டு இருப்பார். அந்த சதாம் ஹுசைன் ஆளுகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பாத் கட்சின்றாலே நமக்கு தெரியும், கம்யூனிஸ்டுகள், அவங்க இடதுசாரிகள். அவர் ஒரு இஸ்லாமியராக இருப்பவர் கம்யூனிச சிந்தனையை 100% ஏற்றுக்கிற மாட்டார்ல. கடவுளே இல்லை, இந்துவும் ஏற்றுக்கிற முடியாதுல்ல, நம்ம கட்சின்னு ஏற்றுக்கிறோம். உதாரணமாக இப்போ என்பிபி ஆட்சியில் இருக்கிறாங்க,
அரசியல் கட்சியாக ஏற்றுக்கிறோம், மத ரீதியாக ஏற்றுக்கிற முடியுமா என்று பார்த்தோம்னா அவங்க மதமே இல்லைம்பாங்க. நம்ம இந்து மதம் எங்களுடைய மதம்னு இருப்போம், இஸ்லாம் எங்களுடைய மதம்னு இருப்போம். மத ரீதியாக பார்த்தா அதுக்கு வெளியே இருப்பாங்க. அந்த மாதிரி பாத்து கட்சி என்பது வந்து சதாம் ஹுசைனுடைய கட்சி, கடவுளே இல்லை என்கிற கம்யூனிச சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய கட்சி. அதே மாதிரி சிரியாவில் அசாத் இப்போ வீழ்த்தப்பட்டார் இல்லையா, அவருடைய தகப்பனார் பஷர் அல் அசாத்துடைய தகப்பனார் இருக்கிற நேரத்தில் அவர் உருவாக்கினது பாத்து கட்சி தான். அதுவும் இதே கம்யூனிச செக்குலிசம் பேசக்கூடிய கட்சியாக இருந்தது. இவங்க சதாம் ஹுசைனுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு வார் நடைபெற்றது. மத ரீதியிலான சண்டை இல்லை, இது நாடுகளுக்கு இடையிலான சண்டையாக நடைபெற்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிற்பட்ட நாட்களில் சதாம் ஹுசைன் என்ன பண்ணார்னா குவைத்தை ஆக்கிரமிச்சார். மத ரீதியாக ஆக்கிரமிக்கல, குவைத்தையும் சேர்த்து ஆக்கிரமிச்சுக்கிட்டோம்னா ஒரே நாடு பெட்ரோல் பிசினஸ் கலகட்டும் என்று நினைத்து குவைத்தை ஆக்கிரமிச்சார். இந்த மாதிரி நடந்தது. இப்போ அண்மை காலமாக எடுத்துக்கிட்டோம்னா யமனில் வந்து சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தினாங்க. ஒரு 5-6 ஆண்டுகள் யுத்தம் நடைபெற்றது. இதுவும் மத ரீதியாக நடந்த யுத்தம் அல்ல. யமனுக்குள்ள மன்சூர் அப்துல்லா மன்சூருங்கிற ஒருவர் ஆட்சி செய்கிறாரு. ஆட்சி செய்யும் போது ஹூதிகள் கிளர்ச்சி பண்ணி அதில் ஒரு பெரும்பகுதியை கைப்பற்றிடுறாங்க. அப்போ கைப்பற்றும் போது ஆட்சியாளர் என்ன பண்ணுறாருன்னா, சவுதி அரேபியா பக்கத்து நாடு, தாய்ஃபு தான் அவங்களோட எல்லையாக இருக்கும், பக்கத்து நாடு எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னும் போது ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக சவுதி அரேபியா உள்ள புகுந்து என்ன பண்ணுறாங்கன்னா தாக்குதல் நடத்துகிறாங்க. இது இந்த தாக்குதல்கள் என்று வந்து விட்டால் அத்தனையுமே தாக்குதல்கள் தான், அதை நம்ம ஏற்றுக்கிறவே முடியாது. யுத்தங்கள் யார் செய்தாலும் பிழை, அதை நான் ஏற்றுக்கிறல. ஆனால் மத ரீதியாக இந்த யுத்தங்கள் நடைபெறவில்லை. அப்போ ஏன் இவ்வளோ யுத்தம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்னதை தாண்டி மற்ற எல்லா யுத்தத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய கிழக்கில் ஈராக்கில் சதாமுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அவ்வளோ பெரிய யுத்தம் அரபு நாடுகள் செஞ்சதா? செய்யலை. அதை செஞ்சது யாருன்னு கேட்டால் அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நேட்டோ நேச நாடுகளும் செய்தது. அவங்க தான் வந்து சதாம் ஹுசைன் ஆயுதங்கள் அணு ஆயுதம் வரைக்கும் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அணு ஆயுத கமிட்டியை வந்து விசாரணை நடத்திட்டு ஒன்றும் இல்லைன்னு போயிட்டான். ஆனால் முழு நாட்டையும் அழிச்சு நாசமாக்கி இன்னைக்கு ஈராக்குங்கிறது டபுள் ஸ்டேட்டாக இருக்குது. நம்ம பார்க்கறதுக்கு தான் ஈராக்கு, அதுக்குள்ள 2 அரசாங்கம் இருக்குது. ஒரு பிரதமர் கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, குர்துகள் தனியாக பிரதமர் கிட்ட அவங்க இருக்கிறாங்க. வெளியில் பார்த்தா ஒரு நாடு மாதிரி தெரியும். அப்போ இந்த யுத்தம் அமெரிக்கா நடத்திய யுத்தம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான 20 ஆண்டுகளாக யுத்தம் நடைபெற்றது. தாலிபான்கள் அழிக்க போகிறோம், தாலிபான்கள் அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க சொல்லி தாலிபான்களை அழிப்பதற்காக யுத்தம் நடத்தப்பட்டது. கடைசியில் அமெரிக்கா வெளியேறும்போது நாட்டை யார்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க? தாலிபான் தான் கொடுத்துட்டு போனாங்க. அப்போ எதுக்கு யுத்தம் பண்ணின நீ? தாலிபான்களோட பேச்சுவார்த்தை கத்தாரை நடுவராக வச்சு நடத்தி கத்தார் வழியாக முழு நாட்டையுமே தாலிபான்கள்கிட்ட கொடுத்துவிட்டு ஓடி போயிட்டாங்களா இல்லையா? அப்போ இந்த யுத்தம் அமெரிக்கா நடத்தியது. காரணம் இருக்கிறது. ஈராக்கினுடைய எண்ணெய் வளம் இருந்தது, ஆப்கானிஸ்தானில் கனிய வளம் இருக்கிறது. இன்றைக்கும் சைனாவும் உள்ளே புகுந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணமாக தான் அது ஒரு புவியியல் ரீதியான பெரிய அரசியல். ஆனால் இன்றைக்கும் அவங்க ஆப்கான சீனா பிடிச்சி கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, கனிய வளத்தை தாலிபான்களோட பேசி தேவையானதை எடுத்துக்கலாம். அமெரிக்காவுக்கு எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா தாலிபான்கள் வார் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு ஜோ பைடனுடைய காலத்தில் மொத்தமாகவே விட்ரா பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி செச்சினியா என்கிற பகுதிகளில் ரஷ்யா யுத்தம் பண்ணினாங்க. ரஷ்யா தான் போய் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி முழு செச்சினியாவும் கிடக்கு. இன்னைக்கு உக்ரைனில் எப்படி வார் பண்ணுறாங்களோ அது மாதிரி செச்சினியாவில் முழுவதுமாக தாக்குதல் நடத்தி அழித்தார்கள். அப்போ செச்சினியாவில் இருந்தவங்களோட சண்டை பிடிச்சது இன்னொரு இஸ்லாமிய நாடு இல்லை, ரஷ்யா தான் பண்ணியது. இன்றைக்கு சோமாலியா 2ஆக பிரிந்து சோமாலி லேண்ட் என்று ஒரு நாடும் சோமாலியா என்கிற ஒரு நாடுமாக இருக்கிறது. இந்த 2க்கு மத்தியில் சண்டையிடுவதற்கு ஆயுதம் விற்பனை பண்ணுறது யாரு, சண்டையை தூண்டுறது யாரு, சண்டையை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய அண்ணன் தான், அமெரிக்கா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்னன்னா, இது ஒரு அதிகார போட்டி. அதிகார போட்டி என்பதை தாண்டி அரபு தேசங்களில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் வளம் என்பது என்றைக்கும் தேவை. மாற்று எரிபொருள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. வந்தாலும் எண்ணெய் வளத்துடைய குறைபாடு இருக்குதா நமக்கு? இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கத்தார் வந்து பெட்ரோல் எடுக்கிறத கற்பனையும் பண்ணலை. இன்னும் இப்போ கத்தாரில் பெட்ரோல் எடுக்க மாட்டாங்க, கேஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. இன்னும் பெட்ரோல் எடுக்கிறத நினச்சி கூட பார்க்கல, முழுக்க கேஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். பெட்ரோல் எடுக்க நினைச்சானா அப்போ எப்படி இருக்கும்? அவ்வளவு வளம் அங்கே இருக்கு. இந்த வளங்களை சூறையாடுவதற்காக அமெரிக்காவாக இருக்கலாம், பிரித்தானியாவாக இருக்கலாம், இந்த நாடுகள் செய்கிற சண்டை. அதை தாண்டி இப்போ ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குதுல்ல, காசாவில் யுத்தம் நடைபெறுகிறது, பாலஸ்தீனத்தில். அந்த யுத்தத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநாவில் இருக்கக்கூடிய 136 நாடுகள், நம்ம நாடு உட்பட, பாலஸ்தீனத்தை தனி நாடு ஆக்கிருங்கன்னு சொல்லி நம்ம என்னைக்கோ அனுமதி கொடுத்துட்டோம். ஆனால் தனி நாடு ஆக்குறாங்களா? பாலஸ்தீனம்ங்கிறது பலஸ்டைன் நாடாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கும் பாலஸ்தீனத்துக்கு தனி விமான நிலையம் இருந்தது, பாஸ்போர்ட் இருந்தது, அது தனி நாடு, தனி ஆட்சியாளர் இருந்தார்.
பிரித்தானியா என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள யூதர்களை கொண்டு வந்து குடியமர்த்தி யூதர்களுக்குரிய தேசம் கொடுக்க போகிறோம்னு இஸ்ரேலை உருவாக்கினாங்க. இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ அரபு தேசம் இருக்குது, 54 நாடுகள் இருக்குது. எந்த அரபு நாட்டுடையும் F-35 விமானங்கள் கிடையாது. அமெரிக்கா தான் அதை தயாரிக்கிறான். சவுதி அரேபியாவோட நெருங்கின நண்பன். அமெரிக்கா சவுதிக்கு F-35 விமானம் கொடுக்க மாட்டான். F-35 விமானம் வைத்திருக்கிற ஒரே நாடு இஸ்ரேல் மட்டும்தான். F-16 விமானங்கள் எந்த அரபு நாட்டையும் கிடையாது. இருக்கிற ஒரே நாடு யாருன்னு கேட்டால் இஸ்ரேல் மட்டும்தான். அணு ஆயுதங்களை வச்சு கொண்டிருக்கக்கூடிய அரபு நாடுன்னு ஏதாவது இருக்குதா? பாகிஸ்தான் வச்சு, அது அரபு நாடு கிடையாது. பாகிஸ்தான் அரபு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அணு ஆயுதத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய எந்த கண்ட்ரியும் கிடையாது. ஆனால் இஸ்ரேல் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி இப்போ ஈரான் கையில் எடுத்திருக்கிறாங்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கு. ஆனால் ஈரானும் அரபு தேசம் கிடையாது, பர்ஷியன் கல்ஃபில் வந்துடுவாங்க அவங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளை எப்படி வச்சிருக்காங்கன்னா உலக ஆசையை காட்டி, பணத்தை காட்டி, அவன்கிட்ட இருந்தே சுரண்டிக்கிட்டு அவனுக்கு எதிராக ஒன்றை காப்பாற்றுற. சவுதி அரேபியாவில் அரம்கோன்னு ஒரு கம்பெனி இருக்குதுங்க. அவங்க தான் பெட்ரோல் எடுப்பாங்க. அரம்கோ சவுதி கம்பெனியா? அது வந்து அமெரிக்கன் கம்பெனி. ஆரம்பத்திலே சூதுடைய காலத்திலே உள்ள பூந்து நாங்கள் பெட்ரோல் எடுத்து தர்றோம் 50-50 இந்த மாதிரி ஆக்கிக்கிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி உலக ஆசையில் மூழ்கி போய் கிடக்கிறாங்க. இன்றைக்கு அரபு ஆட்சியாளர்கள் இதுதான் சொர்க்கம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் போய் மதத்துக்கு சண்டை பிடிப்பானா? எனவே மதத்திற்காக எந்த சண்டைகளையுமே இஸ்லாமிய நாடுகள் பிடிக்கல. இஸ்லாமிய நாடுகளை சண்டைக்கு தள்ளக்கூடியது எல்லாமே மேற்கு ஒரு புறம் சைனா இழுத்துக்கிட்டு இருப்பான், இன்னொரு புறம் ரஷ்யா இழுத்துக்கிட்டு இருப்பான், இன்னொரு புறமாக பிரித்தானியா அல்லது அமெரிக்கா இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பாலஸ்தீனத்திலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அரபு இஸ்லாமிய நாடுகள் அவங்க இன்னும் கொஞ்சம் பலம் பெற்று இப்போ நிற்கிறாங்கல்ல. பாலஸ்தீனத்தை வந்து காசாவிலேருந்து எல்லாரையும் வெளியேற்றி ஜோர்தானுக்கு இல்லாட்டி எகிப்துக்கு அனுப்புங்கன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார். இப்போ அதை விட்ரா பண்ணிக்கிட்டாரு. முடியாது, அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டார். ஏன் வாபஸ் வாங்கினான்னா அரபு லீக் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒத்துக்கிற முடியாது. இப்படி பல விஷயங்கள் அரபு நாடுகள் நின்றுருந்தான்னு சொன்னால் இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை. இப்போ ஈரான் சொல்கிறான்ல அணு ஆயுதம் பற்றி பேச்சுவார்த்தைக்கு வாங்கணும் போது பேப்பரை கிழிச்சு வீசி விட்டாங்க டொனால்ட் ட்ரம்ப்போட கடிதத்தை. அதெல்லாம் வர முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கடாண்டு ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ பலத்தோடு நிற்கிறாங்க. அமெரிக்கா வந்தாலும் 2 ஒன்று பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு நாடு நம்ம நாட்டுக்கெல்லாம் அப்படி நிற்க முடியுமா? ஈவன் இந்தியாவுக்கே நிற்க முடியுமா? நிற்க முடியாது. இந்தியா எவ்வளவு பேசினாலும் இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு ஆயுத பலம் இருக்கான்னு கேட்டால் ஆயுத பலம் கிடையாது நம்மகிட்ட, இந்தியாவிட்ட கிடையாது. கிழக்காசிய நாடுகள் எந்த நாடுகள்டையும் அப்படி கிடையாது. அமெரிக்கா போன்ற நாடுகள் செய்கிற யுத்த தந்திரங்களால் நடக்கக்கூடிய அநியாயங்கள் இது. இதில் கொல்லப்படுவது எல்லா பகுதிகளிலும் அப்பாவிகள். இன்றைக்கி உக்ரைன் வாரம் எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரக்கணக்கான மக்கள் 20% நிலத்தை பிடிச்சிட்டாங்க ரஷ்யா. இதனால் என்ன நலவு வரப்போகுது? உயிர் போனது மட்டும்தான் மிச்சமே தவிர வேறு என்ன நலவை கண்ட நம்ம? அப்போ உலகத்தில் எங்கு யுத்தம் நடந்தாலும் அது அநியாயமாகத்தான் போய் முடியும், நியாயம் கற்பிக்கவே முடியாது.